Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா உங்களுடைய மின் இணைப்புல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கு, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு, உங்களுடைய மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுல வந்து பார்த்தா ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கு அப்படினா கண்டிப்பா நீங்க அவங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட்ல நீங்க ஈஸியாவே வந்து பார்த்தா கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கான கம்ப்ளைன்ட் within 5 daysல உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இத பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க நியூ கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் வந்து நியூ கனெக்ஷன் வந்து பண்ணி கொடுக்கல, இல்ல போஸ்ட் வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஊண்டணும், அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து இன்னும் எனக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வேலையும் வந்து பண்ணி கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இதாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டான்ஜின்கோ வெப்சைட்லேயே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். கன்சியூமர் சைட்லேருந்து கன்சியூமர் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வந்து ஆன்லைன் பெட்டிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த டிஎன்இபி இந்த மின்னகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா கன்சியூமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஆப்ஷன் வந்து இருந்துச்சு, பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து எதுவுமே இப்போ பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் இருந்தும் இல்லாத மாதிரி அப்படிங்கிறதுனால இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தென்படுது. என்ன காரணத்துக்காக தென்படுது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் சம்மந்தமான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லை மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, மீட்டர் வந்து போர்டு லைட் மட்டும்தான் எரியுது, எதுவுமே வரல, இல்லை புதுசாக நியூ கனெக்ஷன் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறேன், ஆனால் எனக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு, 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே கூட எனக்கு நான் ஆயிடுச்சு, ஆனால் எங்கள் வீட்டுக்கு இன்னும் வந்து நியூ கனெக்ஷன் வந்து பண்ணி கொடுக்கல, வயர்மேன் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க, அது மாதிரி இந்த அக்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் எனக்கு வந்து கரண்ட் வந்து இன்னும் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய மின்னகம் சம்மந்தமாக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 days நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளார வந்துக்கோங்க, டான்ஜின்கோ வெப்சைட்டு. இது வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ரைட் சைடில் நமக்கு வந்து இந்த இடத்துல கன்சியூமர் கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த இடத்துல கூட்டு போகும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணி இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு 4 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மின் இணைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபெயிலியர் ஏதாச்சும் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மீட்டர் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை பேமெண்ட் பில்லிங்கில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடாக வோல்டேஜ் ஏதாச்சும் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சர்வீஸ் நம்பர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய இபி நம்பர், அதாவது ஃபுல் டிஜிட்டில் இருக்கக்கூடிய அதாவது ரீஜனல் கோடோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்கள் லேண்ட்மார்க் வரும். லேண்ட்மார்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் கனெக்ஷனுடைய பேர் யாருடைய பேரில் வந்து இருக்கோ அவங்களுடைய பேர் வரும். அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதில் லெஃப்ட் சைடில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை நான் வந்து ஒரு சில பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பர்பஸ்க்காக ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் கனெக்ஷனில் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது, இல்லை டிஸ்பிளே எங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேனுவலாக உங்களுடைய கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு ஃபோட்டோ அந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலையா, டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக இருக்குது, எந்த ஒரு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி சேவ் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வித்தின் 5 daysக்குள்ள உங்களுடைய அந்த சொல்யூஷன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயர்மேன் வந்து பார்ப்பாங்க. அது சரியில்லை அப்படின்னா அந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணணும் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.